நான் லேகியம் தான் விற்கின்றேன். 195 தொகுதிகளாக அந்த லேகியத்தை வித்துக் கொண்டிருக்கிறேன். பங்காளி கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற லேகியத்தை வித்துக் கொண்டிருக்கின்றேன். ஐயா நேரம் வந்துருச்சுங்க, அதை பத்தி பேசுறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதை சிங்க பாதையாக இருக்குமா, தனி பாதையாக இருக்குமா? நம்ம லேகியத்தை வாங்கி குடிச்சா குடும்பாட்சி இருக்காது, லஞ்சலாவண்யம் இருக்காது, தரையில தவழ மாட்டீங்க. நம்முடைய லேகியத்தை வாங்கி குடிச்சா ஐயா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் தனித்து நின்று கொண்டிருக்கிறது. தனித்தன்மையான விஷயங்களை உங்கள் முன்னால் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே லஞ்சலாவண்யம் இல்லாம, ஜாதி அரசியல் இல்லாத, குடும்ப அரசியல் இல்லாத, அடாவடித்தனம் இல்லாத ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை பார்த்து ஒரு பங்காளி கட்சி அதை பார்த்து சொல்றாங்க. ஒரு பங்காளி கட்சி சொல்றாரு, இந்த அண்ணாமலை லேகியம் விற்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்காருப்பான். நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க. அண்ணா நான் லேகியம் தான் விற்கிறேன். நம்ம லேகியத்தை வாங்கி குடிச்சா குடும்பாட்சி இருக்காது, லஞ்சலாவண்யம் இருக்காது, அடாவடித்தனம் இருக்காது. நம்முடைய லேகியத்துல ஊழல் செய்யணும் இருக்காது, தரையில தவழ மாட்டீங்க, நின்று கொண்டு நேர்மையாக ஆட்சி செய்வீர்கள். நம்முடைய லேகியத்தை வாங்கி குடித்தா ஆம் நான் லேகியம் தான் விற்கின்றேன். பங்காளி கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற லேகியத்தை வித்துக் கொண்டிருக்கின்றேன். தமிழக மக்கள் 195 தொகுதிகளாக அந்த லேகியத்தை வித்துக் கொண்டிருக்கின்றேன். ஐயா நேரம் வந்துருச்சுங்க, அதை பத்தி பேசுறேன். இனி நாம் இதுக்கு மேல பேசாம இருந்தா தப்பாயிரும். அதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது. தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதை சிங்க பாதையாக இருக்குமா, தனி பாதையாக இருக்குமா? இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தில் திராவிடத்திற்கு மாற்றாக ஒரு கட்சி வேண்டும் என்று நினைத்தோம். அதை பாரதிய ஜனதா கட்சி பூர்த்தி செய்யுமா என்கின்ற ஒரு ஏக்கத்திற்கும் ஆவலுக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமாக பதில் சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு ஒரு சர்வே பாருங்க ஐயா, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னங்க டைம்ஸ் நவுல பாரதிய ஜனதா கட்சிக்கு 20% வாக்கு கொடுக்கிறாங்க, இந்தியா டுடேல 16% கொடுக்கிறாங்க, பங்காளி கட்சிகள்ல 3வது இடத்துல இருக்கு. ஐயா நாங்கள் மக்களோடு மக்களாக உங்கூட்டியே இருக்கிறோம் ஐயா. கன்னியாகுமரியிலிருந்து உங்களை பார்த்து கொண்டே வர்றோம். 6-7 மாசமாக உங்கூட்டு இருக்கும். தெருவிலேயே குடியிருக்கின்றோம். உங்களை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். நான் எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 30% வாக்குப்பதிவை, வாக்கு வங்கியை தாண்டி இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை நிச்சயமாக பெரிய அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்.